தனிமை இல்லை. தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளோ ஆறுதல் வார்த்தைகளோ தேட வேண்டியதில்லை. எப்போதும் இறைவன் அருகில் இருப்பதை உணர்ந்தால் போதும். 1000 துன்பம் வந்தாலும், அப்பா என என்னை தானே அழைக்கிறாய். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை. நான் மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன்? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்திதான் ஆனந்தம் காண்கிறேன் என் நினைப்பது தவறு. நான் உன்னை கைவிட மாட்டேன். தர்ம சங்கடமான ஒரு சூழல் உனக்கு வந்து நிற்கிறது. விலக நினைத்தாலும் விலக முடியாமல், தொடர முடியாமலும் தவிக்கிறாய். கொஞ்சம் பொறுத்துக்கொள் பிள்ளையே. வெகு விரைவில் உன்னுடைய இந்த பிரச்சனையை சரி செய்து தருகிறேன். இன்று தடைகள் வந்தாலும் தளராதே. நாளை நான் தரும் உயரத்தை யாராலும் மறக்காதே. நீ என்னிடம் வந்த பின் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். மகிழ்ச்சியாக இரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்வியை நீ மட்டும் கேட்கவில்லை. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் புரியாத பலரும் இதை கேட்க